மதியானம் பசி எடுத்துருச்சு என் வீட்டுக்காருக்கு. என் மாமியார் காலையிலே தக்காளி சாதம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கு தொட்டுக்க என்னன்னு கேட்டாரு. முட்டை செஞ்சு தரேன்னு. சரின்னா அவர் ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம்லாம் போட்டு தக்காளி சாதத்தை செம்ம டெம்டிங்கா ஆக்கிடுவேன்னு சொல்லி நெய்யெல்லாம் அள்ளி ஊத்திட்டு இருந்தாரு. எனக்கு இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து என் வீட்டுக்கார் பக்கத்துல இந்த கரண்டியை சும்மா கிண்ணா கூட ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. நம்ம ஹஸ்பண்ட் கூட நம்மளும் கிச்சன் ஒர்க் எல்லாம் பாக்குறோமே அப்படின்னு. ஆனா எல்லாம் ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கிடைக்கிறப்பே சந்தோஷப்பட்டுக்கணும். அவர் கரண்டி ஆம்லெட்க்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. இந்த மசால் தூள்லாம் போடுறப்ப முட்டையை போடுறப்ப திட்டு திட்டா இருக்கும். அதான் மசால் பவுடர்லாம் போட்டு தண்ணியில கொஞ்சம் கரைச்சிட்டு அப்புறம் முட்டையை ஊத்துங்கன்னா கரெக்டா மசால் கிண்டி வந்துடும். அப்புறம் சுட சுட சூடு பண்ண அந்த தக்காளி சாத்தியும் ஃபிளஃபியான அந்த கரண்டி ஆம்லெட்டையும் வச்சு மூக்க பிடிக்க சாப்பிட்டோம். அப்புறம் ரோன்சி பிரசி சேனல்ல ஆரம்பம் கிட்ட டேக் பண்ணிருக்கேன், கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. ஆல்ரெடி அந்த சேனலுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. எனக்கு இவ்வளவு வியூஸ் போயிடுச்சுன்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நீங்களும் ரோமாவையும் பிரசித்தியாவையும் சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.